ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனு நாளை ஜனவரி 15 விசாரணைக்கு வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதன் பிறகு ராகுல் காந்தி செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சகம் ஜனநாயகன் படத்தை வெளியில விடாம தடுக்கிறது ஒரு தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பார்க்கிறீங்க? தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு அவர் சொல்றது. எனக்கு என்னமோ காங்கிரஸ் திமுக ரொம்ப சீரியஸா நெகோசியேஷனுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தோணுது. இது தமிழ் கலாச்சாரத்து மேல உள்ள அட்டாக்கா நான் பார்க்கல. அவர் எப்பவுமே இந்த மாதிரி சொல்றாரா? இதுக்கு முன்னால ஒரு படத்துக்கும் அவர் திரைப்படங்கள் எல்லாமே பண்பாட்டோட வெளிப்பாடு அப்படிங்கிற எண்ணத்துல அவர் பேசுகிறாரா? எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. தோணல. சரி. நேற்று கூடலூர்ல அந்த தனியார் பள்ளி விழால ராகுல் காந்தி பங்கேற்ற விழால ஆராசா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா பங்கேற்றிருக்கிறாரு. அதுல அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்கான மதச்சார்பின்மையை காப்பதற்கான ஒரு அகில இந்திய அளவிலான போராட்டத்துல எங்களுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறாரு. இந்த இதுகையெல்லாம் தொடக்க புள்ளி, முதல் புள்ளி, அந்த கோலத்தினுடைய முதல் புள்ளியை வச்ச பிரவீன் சக்கரவர்த்தி இந்தியா கூட்டணிக்குள்ள எந்த விதமான சலசலப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க வேறு விதமான ஒரு உணர்வை வெளிப்படுத்துறீங்களே, அது எப்படி, எந்த புரிதல்ல இருந்து அப்படி வருது அப்படின்னு கேட்கிறேன். ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதாவது 25 சீட்டா போன தடவை காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணது 25 சீட்டா? 25 சீட்டு 18, 30 கொடுத்து 18 அல்லது 25 கொடுத்து 18 சார். அதுல இருந்து குறைப்பாங்கிற ஒரு சந்தேகம் காங்கிரஸுக்கு வந்திருக்கலாம். அதுல இருந்து குறைக்கக்கூடிய நியாயமும் இருக்கு. ஏன்னா காங்கிரஸுக்கு அந்த வலிமை கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். இப்ப விசிகாவுக்கு 6 கொடுத்துட்டு அவங்களுக்கு 25 கொடுக்கறதுக்கு இதே கிடையாது. கம்யூனிஸ்டுகளுக்கு 6 கொடுத்துட்டு அவங்களுக்கு 25 கொடுக்கறது அளவுக்கு மீறிய ஒரு இதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ். இல்ல சார், தனியாக போட்டியிட்ட போது அவங்க கடைசியாக அவங்க தனியா போட்டியிட்டது 2014 மக்களவை தேர்தல்ல. அதுல கிட்டத்தட்ட 4% 5% உள்ள சதவீத வாக்குகளை காங்கிரஸ் தனியாக பெற்றிருக்கிறது. இதுதான் கடைசியாக அவங்க பெற்றது. இதுல இவங்க அதே சமயத்துல 2016 தனியாக போட்டியிட்ட மக்கள் நல கூட்டணியில் இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், CPI, CPM இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து பெற்றதே 3 அந்த ரேஞ்சில உண்டான பெர்சன்டேஜ் தான். அதாவது நான் தமிழ் மாநில காங்கிரஸ்ங்கிற மாபெரும் கட்சியையும் தேமுதிகங்கிற ஒரு மாபெரும் கட்சியையும் இதுல சேர்க்கல. ஒரிஜினலா மக்கள் நல கூட்டணின்னு அந்த இயல்பான ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய 4 கட்சிகளை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். அந்த 4 கட்சிகளும் இவ்வளவுதான் அவங்களுடைய 2016 சட்டப்பேரவை பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுக்கு பிறகு 2019 மக்களவை தேர்தலில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தி திமுகவோடு அணி சேர்ந்ததற்கு பிறகு திமுகவுக்கு ஸ்வீப்பு, இவங்களுக்கு 8 MP. சோ அந்த காம்பினேஷன் தான் முக்கியமானது. இதுல இண்டிவிஜுவலா நீங்கள் பெரிய கட்சியா நாங்கள் பெரிய கட்சியாங்கிற விவாதத்துக்குள்ள போவதே ஆபத்தானது. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ 2 பக்கத்திலையும் யாராவது ஒரு சிலர் அந்த மாதிரி விவாதத்துக்குள்ள போகிறார்கள்ங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்கு. அது சரியில்லையா? 67 காங்கிரஸ் தனியா நின்ற போது அவங்க எத்தனை % வாங்கினாங்க? அவங்க திமுகவை விட அதிகமான வாக்குகள் வாங்கினாங்க. திமுக கூட்டணியோட கம்மி, ஆனா திமுகவை விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க 67. இன்னைக்கு 67 பொசிஷன் நம்ம கம்பேர் பண்ணுவோமா? அதே மாதிரி 2014 2015 இன்னைக்கு கம்பேர் பண்ண முடியுமா? ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க? மக்கள் நல போராட்டங்கள் என்ன நடத்தியிருக்காங்க இந்த 5 வருஷத்துல?
அப்புறம் இந்த 5 வருடத்துல ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை தான் காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஐகானிக். பாரதியோட யாத்திரை துவங்கி வச்சவரை ஸ்டாலின் தான். சரி, ஸ்டாலின் தான். அது இல்லைன்னு சொல்லல, யாருமே இல்லைன்னு சொல்லல. இப்பவும் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அவங்களாக அதை பற்றி பேசுற வரைக்கும் அது வந்து விவாதத்துக்கு அப்பாற்பட்ட செய்தியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். விவாதத்துக்கு அப்பாற்பட்ட செய்தியா இருக்கிறது நல்லதுங்கிறது உங்களுடைய விளைவு. விளைவு. ஆமா, விருப்பம் விருப்பம் ஆமா, விருப்பம், ஆசை. பாப்போம் சார். சீட்டு குறைச்சுதான் கொடுக்க வேண்டியது இருக்கும், வேற வழியே கிடையாது. ஏன்னா முன்னால இருந்ததை விட இப்ப கூடுதலாக கட்சிகள் வர விருப்பம் தெரிவிக்கிறது, வாய்ப்பு இருக்கு. அது போக எதிர்த்தரப்பிலேயும் ஒரு விதமான பலவந்தமான ஒரு அணிதிரட்டல் இருக்கு, பலவந்தமான ஒரு அணுகுமுறை இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கேயும் கூடிய வரைக்கும் அந்த பேஸான பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்டை வச்சுக்கிட்டு கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களை அரவணைக்க வேண்டியதுதான். நான் முதல்ல சொன்ன மக்கள் நல கூட்டணியில பேஸ் ஒரு 4 கட்சி, அதுக்கப்புறம் 2 பேரை சேர்த்த மாதிரி இங்கேயும் இந்த பேஸாக இப்போ வரைக்கும் இருக்கிற பொலிட்டிக்கல் ஃப்ரண்டாக அதை வச்சுக்கிட்டு கூடுதலாக ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா தேர்தல் முடிவுகளுக்காக 200ங்கிற இலக்கை தொடுவதற்காக. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் தன்னுடைய 6 சீட்டுக்கும் குறைவாக அவங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த கட்சிகளுக்கு. அதனால காங்கிரஸ் தான் குறைச்சாகணும், திமுக தான் குறைச்சாகணும். திமுக தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை குறைச்சிக்கும். ஏன்னா சிங்கிள் தலைவராக வரக்கூடிய கட்சிகளை எல்லாம் உதயசூரியன்ல போட்டியிட வச்சு அதை வந்து டேலியில உதயசூரியன் காட்டிட்டு, ஆனா உண்மையிலேயே உண்மையான ரெப்ரசன்டேஷன் குறைவாகவும் வச்சுக்க முடியும் அதால. அதனால காங்கிரஸ் குறைக்கிறது மட்டும்தான் வெளியில தெரியும். எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ஆனா காங்கிரஸ் சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் வெளியே தெரியும். அதனால காங்கிரஸ் வந்து குரல் கொடுக்க கூடும். ஆனா நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் பட் டு கீப் சைலன்ஸ் தான் நெகோசியேஷனுக்குன்னு உள்ள போயிட்டா, தேர்தல் நெருங்கிட்டா. விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதாக உண்மையிலேயே நீங்க நினைக்கிறீங்களா காங்கிரஸுக்கு? அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ்ல நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி. சரி, அது எந்த வகையில அவங்களுக்கு உதவி செய்யும்? 2019, 2021, 2024 தொடர் வெற்றிகளை பெற்ற கூட்டணி இது. அதுல பலனடைந்தது காங்கிரஸ். இப்ப 2026 தனியா போறதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? உறுதியும் கிடையாது. தபேகாவினுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறதுக்கான உறுதியும் கிடையாது. திமுக அவர்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அதை பிடிச்சிட்டு அவங்க நிக்க போறாங்க? இல்ல, ராகுல் வந்து தனியா விஜய் கூட போகணும்னு நினைக்கிறார், நான் நினைக்கல. ஆனா அவர் வந்து கட்சியுடைய எல்லா அபிப்பிராயத்தையும் அவர் வந்து செவிமடுக்க வேண்டும் ஒரு தலைவர் வந்து. அப்ப நிறைய பேர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஒரு சின்ன ஒரு இதா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்கலாம். அவருடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லியும் பார்க்கலாம். இப்ப ராஜா வந்து நேற்று இவ்வளவு பேசினாரு, என்னுடைய தலைவர் வந்து கூட இருக்கிறாருன்னு. ராகுல் ஏதாவது பேசினாரா? ஆமா, இதெல்லாம் பத்தி திமுகவோட திமுக எங்களுக்கு தோள் கொடுத்து நிக்குதுன்னு ராகுல் ஏதாவது பேசினாரா நேற்று? ராகுல் வந்து வழக்கமாக இந்த மாதிரி இடங்கள்ல என்ன பர்பஸுக்காக ஒரு இடத்துல வந்து பேசுறாரோ அதை தவிர வேற எதுவும் பேசுறது இல்ல சார். அதாவது அந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாலிடிக்ஸ்ன்னு அவர் பாலிடிக்ஸ்ங்கிறது என்ன பேசுறாருன்னா ஜெனரலா பேசுறாரு. நீங்க there is an attack on democracy, we should not keep silent, அரசியலை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும்னு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பேசுறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சிச்சுவேஷன் ரொம்ப தீவிரமாக இருக்கு, ஆபத்தானதாக இருக்குங்கிற உணர்வை வெளிப்படுத்துறாரு. அப்படி அவங்க கிட்ட பேசுறவரு இதை கெடுத்துட்டு போவாரா அப்படிங்கிற கேள்விதான். சரி, பாப்போம். தை பிறந்தால் வழிபிறக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம், நாளைக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். அது போக ராகுல் காந்தி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது வந்து விஜய்க்கு உண்மையிலேயே நன்மை பயக்குமாங்கிறதும் இன்னொரு கேள்வி. இவங்க ஆதரவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள வச்சு நசிக்கிற போறாங்க. அதோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அவர் சேரக்கூடாதுங்கிறதுக்காக கூட இவங்க சிக்னல் காட்டிட்டு இருந்து கடைசியில டிஷ் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் பண்ணலாம்.
ஆனா மீடியால வந்து இப்ப நீங்க எதிரொலித்த கருத்தை எதிரொலிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. தவேகாவா திமுகவாங்கிற ஆப்ஷனை வந்து காங்கிரஸ் தேடுகிறது அப்படின்னு, ஊசலாடுகிறது அப்படின்னு கட்டுரைகள்லாம் எழுதுறாங்க. இது எல்லாமே மோட்டிவேட்டட்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏரியாவும் இதுக்குள்ள இருக்கு. அவங்க எழுதுறது மோட்டிவேட்டட் தான் நானும் நினைக்கிறேன். பார்கெனிங் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகத்தான் காங்கிரஸ் இதெல்லாம் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்ன சார் அவங்களுக்கு இந்த இதுல பெரிய பார்கெனிங்? இதை இயல்பாக 2019, 21, 24 3 இடத்துல அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி நாடகம் நடத்தி பார்கெயின் பண்ணி அந்த இடங்களை வாங்கினாங்க? ஒண்ணும் இல்ல. சாதாரணமாக டேபிள்ல போய் உட்கார்ந்து அவரோட பேசி வாங்கலையா? ஆமா, ஆனா இன்னைக்கு இல்லங்க. முதல்ல வந்து 63 சீட்டு கொடுத்தாங்கல்ல காங்கிரஸுக்கு. அது எப்போ சார்? கலைஞர் காலத்துல 2011 கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிட்டு தான் இருந்தது. ஸ்டாலினே வந்து தான் முதல்ல கொடுத்த சீட்டை 2வது தரம் கொடுக்கல அசம்பிளி எலெக்ஷன்ல. அவங்களுடைய செந்த பார்த்துட்டு மறுபடியும் அவர் குறைக்க மாட்டாருன்னு என்ன உறுதி இருக்கு சார்? அந்த சமயத்துல ஐயுஎம்எல், திமுக, காங்கிரஸ் அவ்வளவுதான் கூட்டணி. அது வெற்றி பெறவும் இல்லை. அப்ப கொடுத்ததை எப்பவுமே கொடுத்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. இல்லைங்க, முதல்ல இவருக்கு கலைஞர் காலத்துல 61 கொடுத்தவங்க அடுத்து எத்தனை கொடுத்தாங்க? 25க்கு மேலதான் கொடுத்தாங்க. ஸ்டாலின் தலையெடுத்ததுக்கு அப்புறம், ஸ்டாலின் வந்து கட்சியை வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணத்துல அவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆமா சார், அரௌண்ட் 13 வச்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் கொடுத்தது அதை விட கம்மியா அல்லது 25 அல்லது 25 கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையே சார். 16 தான் அதிகமாக வாங்கி தோத்து போனாங்க. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. 63 கொடுத்தவங்க அடுத்து 25 30 கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? இல்ல 16ல ஒரு 40 என்னவோ கொடுத்தாங்க. ஆனா 5 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆமா, அதைத்தான் சொல்ல வரேன். அடுத்து வந்து 21 25 30 கொடுத்தாங்க. 40ல இருந்து குறைஞ்சதுல 40ல இருந்து குறைஞ்சதுல மறுபடியும் குறையாதுன்னு சொல்லி என்ன உறுதி இருக்கு அப்படின்னு இவங்க பாலிடிக்ஸ் வந்து இயங்கி கொண்டே இருப்பது தானே சார். ஸ்டாட்டிக்கா நிக்காது இல்ல, ஒரு இடத்துல இருக்காது இல்ல. மாறி வரும் சூழலுக்கு ரெண்டு பேருக்குமே அதுல வேற வேற கருத்துக்கள் இருக்க முடியும் இல்லையா? அன்னைக்கு நீங்க குறைச்சீங்க, ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு, அந்த ஃபேக்டரியை வச்சு நாங்க பார்க்கணும் அப்படி இவங்க பேச முடியும் இல்லையா? இன்னைக்கு இந்த தேர்தலை மட்டுமே மனசுல வச்சுட்டு நீங்க பேச முடியாது. 2029ல என்ன வேணுங்கிறதையும் யோசிச்சுக்குங்க. இப்ப நீங்க வெளியில போயிட்டு 29ல திரும்ப சேர்ந்துட முடியுமா? 29ல இங்க உங்களுக்கு சீட் வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா காங்கிரஸ் எங்க போகும்? காங்கிரஸ் நினைக்கும் 29ல எங்களுக்கு நீங்க எவ்வளவு தேவைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க தேவைப்படுறோம், அதனால நீங்க கூப்பிட்டு வச்சுக்கிடுவீங்க அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கலாம். 29ல திமுகவுக்கு என்ன சார்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூட இல்லைன்னாலும் அவங்களுக்கு என்ன நட்டம்? ஆனா அப்படி எந்த அரசியல் கட்சியும் யோசிக்க மாட்டாங்க. இருக்காது, எந்த அரசியல் கட்சியும் அப்படி நினைக்காது. ஆனா 29 26ல முதலமைச்சராக ஸ்டாலின் திரும்பவும் வரணுங்கிற கட்டாயம் இருக்கு திமுகவுக்கு. 29ல அந்த கட்டாயம் இல்ல, காங்கிரஸுக்கு தான் இருக்குது. மோடிக்கு சீட் போயிடக்கூடாது அப்படிங்கிற கட்டாயம் ராகுலுக்கு தான் இருக்கு. பானையை போட்டு கீழே உடைப்பாங்களா அப்படிங்கிற கேள்விதான். இல்ல, பானை போட்டு கீழே உடைப்பாங்கன்னு நான் சொல்லல. ஆனா பானை கீழே உடைஞ்சிரும், அது நம்ம உடையாம பாத்துக்கிறது உங்க பொறுப்புன்னு சொல்லி திமுக சொல்லி நீங்க தான் பெரிய கட்சி, நீங்க தான் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் திரும்ப சொல்றேன்ல, இதை வந்து பார்கெனிங் பாயிண்டா தான் யூஸ் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல ராகுல் காந்தி வந்து தன்னுடைய கட்சிக்காக செய்ய ஒரு சின்ன ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனா இந்த சின்ன சிக்னல் வந்து அந்த 25 சீட்டோட நாங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம்னோ அல்ல 25 சீட்டு குறைச்சா நாங்க சும்மா இருப்போம்னோ நினைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் நான் நினைக்கிறேன். சரி, அது எவ்வளவு தூரம் சாத்தியமானதுங்கிறது தெரியல. அதனால மனக்கசப்போட கொடுக்குற சீட்டை வாங்குறதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால இவங்க அனாவசியமாக பேசினாங்க. தலைமை வந்து அந்த மாதிரி பேசாது, இவங்க இங்க உள்ளுக்குள்ள சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது நீங்க சொல்ற மாதிரி கட்சியில இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஒப்பீனியனுக்கு அவர் இடம் கொடுத்துட்டாருன்னா ஒருவேளை இந்த மாதிரி விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கலாம். பட் இந்தியா கூட்டணியினுடைய நிலை என்னங்கிறத யோசிக்காம கார்கேயோ ராகுலோ அந்த முடிவை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, பெரிய கேள்வி.
அவங்களுக்கு வேறு வேறு எங்கேயும் பெரிய அளவில் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கேரளாவில் ஜெயிச்சிட்டோம், அதனால அசம்பிளில உறுதியாக ஜெயிச்சிருவோம்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அதுவும் அப்படித்தான் இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. அதுவும் ஃப்ளூயிடான ஏரியா தான். அதனால கையில இருக்கிற பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சிட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடுகளவு அறிவுள்ளவங்க கூட அதை செய்ய மாட்டாங்க. அதோட நிறுத்திக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இங்க இன்னொரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் இருக்கு சார். இந்த ஹோம் கார்டுல 50 திருநங்கைகளை நியமனம் செய்திருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர். அது ஒரு நல்ல செய்தி. அங்க வந்து சமூகம் அங்கீகரித்தால் இன்ஃபேன்ட்ரியில பெண்களை சேர்த்துக் கொள்வோம்னு ஒரு ராணுவ அதிகாரி பேசிய செய்தி இன்னொரு பக்கத்துல இருக்கு. அந்த 2 செய்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு ஒரு எண்ணம் வருது. அங்கீகரிக்கக்கூடிய நிலைமைக்கு சமூகத்தை இட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு தலைமை பொறுப்புக்கு இருக்குன்னு இங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் விருட்டம் கொடுத்திருக்காங்க. அவங்க சமூகம் அங்கீகரித்தாலும் சொல்லும் போதே அவங்க செய்ய மாட்டாங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் அது. அடையாளமாக இருக்கு. ஒரு காலத்துல திருநங்கைகள் வந்து இவங்க முகலாயர் காலத்திலயும் அதுக்கு முன்னாடி இந்த இவங்க அடிமை வம்சம்னா சொல்லுவாங்கல்ல, அந்த கிர்ஜி, இவங்க அந்த காலத்துல வந்து அந்த புறத்தை காவல் காத்துக்கிட்டு இருக்கிற வீரர்களா வந்து இவங்கள தான் வச்சிருந்தாங்க. அது ஒரு போர்க்களத்திலேயே வந்து திருநங்கைகள் வந்து தலைமை பொறுப்பேற்று நடத்தியிருக்காங்க. அவங்களால செய்ய முடியும். இதுல இந்த சைட்ல உண்டான பிரச்சனைகளை பத்தி பேசணும் சார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்து நேற்று முதலமைச்சரோட சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க முதலமைச்சர்கிட்ட. கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் வழங்கணும். அப்புறம் அந்த போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய இடைநிலை ஆசிரியர்களை அழைச்சு பேசி சுமூகமான தீர்வு காணணும். இந்த மாதிரி பல்வேறு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கோரிக்கை மனுவாக முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு பேசிட்டு போயிருக்கிறாங்கிற ஒரு செய்தி இருக்கு. அதுல இருந்து வேற ஏதாவது புரிந்து கொள்றதுக்கு இருக்கா? இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அவங்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப தெளிவு. நாங்கள் இந்த இதுல இருந்து கூட்டணியில இருந்து போக மாட்டோம். ஆனா கூட்டணிக்குள்ள இருந்தே எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் எங்களுடைய ஆதரவு இருக்கோ, ஆதரவுக்கு வேணுமோ, அந்த குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பற்றி தொடர்ந்து வலியுறுத்துவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. அதைத்தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அதைத்தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இப்போ அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், கூட்டணி சிந்தனை கொண்டவர்கள், இவங்க எல்லாரையுமே கூட அகாமடேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த 5 வருடங்கள்ல திமுக அரசு, இப்போது இருக்கிற திமுக அரசு அகாமடேட் பண்ண மாதிரி அந்த ஷேடுல வித்தியாசமாக, ஆனா பொதுவாக சமூக நீதிக்காக இருக்கக்கூடியவர்களை அங்கீகரித்த அரசுங்கிறது எதுவுமே இருந்ததாக நான் நினைக்கல. ஒருவேளை எனக்கு தெரியாம கூட இருக்கலாம். அப்படி திருவள்ளுவர் விருதுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேத்து. அதுலயும் பெரும்பாலும் அந்த தோழமையாக இருக்கக்கூடியவர்களை அகாமடேட் பண்ணியிருக்கிறாரு. தாமரை கலைமாமணி விருது, அதாவது இலக்கிய மாமணி விருது மகேந்திரன், தாமரை மகேந்திரனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சிந்தனை செல்வனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இறையன்பு, யுகபாரதி போன்ற இலக்கியவாதிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியுது அந்த பட்டியலை பார்த்தாலும். அது வந்து அகாமடேட்டிவ் நேச்சர் தானே சார். அது காங்கிரஸுக்கு, திரும்பவும் நான் முதல் இடத்துக்கே வரேன், காங்கிரஸுக்கு மட்டும் கைவிடப்பட்ட உணர்வு அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. வெறும் அகாமடேட்டிவ் நேச்சர் இல்ல. இப்ப இறையன்புக்கு எதுக்கு அகாமடேட் பண்ணணும்? அவருடைய திறமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. திறமை, அகாமடேட்டிவ்னா சார்பு, அதாவது உள்ள போடணுங்கிறதுக்காக போடல. பொலிட்டிக்கலா வெரி லாயலாக இருக்கக்கூடியவங்களை தவிர மற்றவர்களை போடுற பழக்கம் வந்து பெரும்பாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ இருந்தது இல்லை. அதை வந்து இவங்க தளர்த்துகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதையெல்லாம் தளர்த்துறாரு அப்படின்னு பாக்குறேன். சிறுபான்மையினருக்கான அந்த கமிட்டியில வந்து வாரியத்துல பீட்டர் அல்போன்ஸ் போட்டாரு, சேர்ந்த அதுல இருந்தே அது தெளிவா தெரியுது. ஆமா. எப்பவுமே கூட இருக்கிற IUML இருந்து யாரையாவது போடலாம், அல்லது கட்சியிலேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய அல்லது கிறிஸ்தவ தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள போடலாம். ஆனா தோழமை அமைப்புகள்ல இருக்கிறவங்களை அகாமடேட் பண்ணா இருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி தான்.
இது தவிர மாத இறுதிக்கு போயிடுது சார் தேமுதிக அனௌன்ஸ்மெண்ட், தினகரன் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம். பொங்கல் பிறந்த உடனேங்கிறதுல இருந்து இன்னும் தள்ளி போகுது. 23ஆம் தேதி கூட்டணி கட்சிகளோட ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை சென்னையில நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு செய்யுதுன்னு செய்திகளும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா கட்சிகள் வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறதும் வருது. அப்போ என்ன, அதுக்கு என்ன பொருள்? டிவிகே இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அல்லது ஒருங்கிணைந்த ஒற்றுமையான ஊரம் இது என்ன வரல. கட்சி யோசிச்சு சொல்றோம். அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி அதுல வந்து அவங்க இடத்துல ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி அந்த அந்த பேப்பரை எல்லாத்தையும் வாக்குகளை படிச்சு பார்த்து தெரிந்து நாங்கள் முடிவெடுத்து விட்டோம், இப்ப அறிவிக்கணுமா பின்னால அறிவிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க பிரேமலதா. ஆனா நேற்று மீண்டும் வந்து யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது நக்கலாக சொல்ற ஸ்டேட்மெண்டா இல்ல திரும்ப ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு, அன்னைக்கு இருந்த நிலைமைக்கும் இப்ப எடுக்க போற முடிவுக்கும் இடையில ஒரு கேப் வந்துடுச்சு, யாரோ நடுவுல புகுந்து அவங்களை வின்னவர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு பல ஊகங்களுக்கும் அந்த செய்தி இடம் கொடுக்குது. ஒரு ஊகமும் தேவையில்லை. பேசின பேச்சுல 2 பேருக்கு இடையில இன்னும் வந்து ஒருமித்த கருத்து வரவில்லை. என்னென்ன ஏற்பாடுகள்ங்கிறத பத்தி ஒருமித்த கருத்து வரவில்லை அப்படிங்கறதுதான் உண்மை. 2 செய்திகள் தொடர்புடைய செய்திகளா வருது. ஈரானோட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா, வர்த்தகம் வச்சிருந்தீங்கன்னா 25% 25% கூடுதல் வரி அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அது இந்தியாவுக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு அந்த செய்தியில பார்க்க முடியுது. ஏற்கனவே 50% வரி அவங்க இங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய, இந்தியா டு யுஎஸ் ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்குன்னு ஏற்கனவே இருக்கு. இதுல ஒரு ரீஅலைன்மெண்ட்டுக்கான முயற்சி நடக்குதாங்கிற சந்தேகத்தை அடுத்த செய்தி கொடுக்குது. ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளரோட சீன கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் சந்திப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுவும் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா, இல்ல இந்தியாவுக்கு வரக்கூடிய சீன கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகள் எல்லா பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரமையும் சந்திக்கிறார்கள்னு அர்த்தமா? எப்படி அதை புரிந்து கொள்வது? இல்ல, முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். இப்ப யாரு என்ன கொள்கை பேசினாலும் கடைசியில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நிதர்சனத்தை புரிந்து நடந்து கொள்வார்கள். இப்ப இவருக்கு வந்து நம்முடைய பிரதம மந்திரி வந்து குஜராத் சிஎம் இருந்தபோது அவருக்கு விசாவே கொடுக்காம இருந்தாங்க அமெரிக்க அரசாங்கம். ஒரு அமெரிக்கா போகுது, அவர் இந்திய பிரதமர் டக்குன்னு அவருக்கு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாங்க. ஏன்னா பிசினஸ் தேவைப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எதிர்த்துக்கிட்டே பாலிடிக்ஸ் பண்றது தேவையில்லைன்னு சொல்லி சீன கம்யூனிஸ்ட் கட்சி நினைக்கலாம். அவங்களையும் அரவணைச்சு போனோம். பிகாஸ் தே ஆர் த ரியல் பவர் பிஹைண்ட் த த்ரோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அதனால அவங்களுடைய வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வச்சுக்கணும். நம்ம வந்து இப்ப ஆப்கானிஸ்தான்ல வந்து நம்ம என்ன செய்யறோம், அல்கொய்தா கூட வந்து நம்ம வந்து என்ன கண்டிப்பா விருதுட்டு போயிட்டோம். இப்ப அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறோம். இதுதான் நிதர்சனம். ரைட் ஆர் ராங்கிறது வந்து இந்த இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ்ல வந்து மாரல் இம்மாரல்ங்கிறது கிடையாது, அமாரல் தான். அதுக்கான அடையாளம் தான் நினைக்கிறேன். மும்பை ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. மராத்தி நகரம் அவர் முதல்ல பேசும்போதெல்லாம் எதுவும் தப்பா நினைச்சு பேசல. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து உதயநிதி வந்து சனாதனத்தை அழிக்கப்பட வேண்டியதுன்னு சொல்லி ஒரு கொள்கையை பத்தி பேசும்போது இல்லாத பொல்லாத விஷயமெல்லாம் கிளப்பி விட்டு இந்துக்களை கொல்ல தூண்டுகிறாரெல்லாம் கதையை விட்டு என்னென்ன அழிச்சாட்டியம்லாம் பண்ணாங்க. இப்ப தே ஆர் பீயிங் பெய்டு பேக் பை த சேம் காயின். அவங்க ஆரம்பிச்சு வச்சது இப்ப அவங்களுக்கே வினையா முடிஞ்சிருக்கு. இவர் வந்து மும்பைங்கிறது போல பாம்பேன்னு சொல்லி பல சமயங்களை, மெட்ராஸ்னு பல சமயங்களை பேசும்போது நீங்களும் நானும் கூட தான் பயன்படுத்துறோம், சென்னைங்கிற பேரை வந்து விட்டுட்டு. அதே மாதிரி அவர் மும்பை போல பாம்பேன்னு சொல்லிட்டாரு. அது வந்து அவர் வேணும்னே சொல்லல. ஆனா அடுத்து வந்து அதை எடுத்துக்கிட்டு இவங்க இவ்வளவு தூரம் பேசும்போது அவர் அமைதி காத்திருக்கணும். அதை விட்டுட்டு நேத்தோ என்ன சொல்லியிருக்காரு, ஆமா இது மும்பை வந்து மராத்தியர்கள் கொண்டு வந்தோம்னு சொல்ல முடியுமா, அவங்கள மும்பை உருவாக்குனாங்கன்னு மறுபடியும் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு இன்னும் வேகத்தை தோண்டும். இந்த பேச்சு வந்து தவறான பேச்சு நினைக்கிறேன். முதல்ல பேசுனது எந்த தவறும் இல்லை. அதை தவறாக வேண்டுமென்றே திரித்து கூறினார்கள் எலக்ட்ரல் அட்வான்டேஜுக்காக. எப்படி உதயநிதி பேச்சை வந்து மத்திய பிரதேசத்தில் போய் கிளப்பி விட்டாங்கல்ல, இந்துக்களை கொல்ல பார்க்கிறாரு சொல்லி, ஜெனசைடு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல.
இப்ப அப்படி சொன்னவங்க மேல எல்லாம் இந்த அரசு, மத்திய ஒன்றிய அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அவங்களுடைய ஐடி விங், பிஜேபி ஐடி விங்கை சேர்ந்தவங்க தான் அப்படி எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக திரும்புது. அதனால இது என்னைக்குமே வந்து அரசியல்ல வந்து ஒரு கொஞ்சமாவது பொறுப்புணர்வு இருக்கணும். இல்லைன்னா இது மாதிரி தான் ஆகும். நீங்க பேபேக்னு சொன்னீங்க. அவங்க மொழியில சொல்லணும்னா கர்மான்னு சொல்லணும். ஆமா, ஆமா. ஆமா, அதேதான். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ஓகேங்க. நன்றி. வணக்கம், வணக்கம். பொங்கல் கொண்டாடும் நண்பர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மிக இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். முடியரசனுடைய கவிதை 4 வரி, முதல் 4 வரி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது தமிழ்நாடுன்னு சொல்லி இருக்கு, மெட்ராஸ் ஸ்டேட்னு இருந்தபோது இருந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதை. அந்த கவிதை வந்து முதல்ல வந்து உழுவார்கரம் உயர்வாய் வர உலகோன் முயல் திருநாள் உனதாகிய திருநாடு ஒரு தமிழ்நாடுன வருநாள் குழுவார் கடை பிழிப்பாக்குடன் முறியா முனை அரிசி குழைவாய் அமுது உணவாய் அதை குலமாதர்கள் தருநாள் அப்படின்னு சொன்னாரு. அந்த இனிய பொங்கல் நாளில் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.